கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை வழங்கக்கூடிய பிரிவு அமைச்சர் அருண்ராஜ் தொடங்கி வச்சிருக்காரு. அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், வணக்கம். இந்த அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை இந்த பிரிவினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? மேலும் தற்பொழுது இந்த நிகழ்வு தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யுங்க. ஆக்சிஜன் வென்டிலேட்டர் எனப்படக்கூடிய அதி அழுத்த பிராணவாயு வழங்கக்கூடிய அதிநவீன இயந்திரம் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில பொதுமக்கள் நோயாளிகள் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இன்று திறந்து வைத்திருந்தார். முக்கியமாக தீ விபத்து உள்ளிட்ட விபத்துகளின் போது தேவையான ஆக்சிஜன் அதிக அளவுல தேவைப்படுபவர்களை இந்த வென்டிலேட்டர் மூலமாக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரை வைத்திருப்பார்கள். இதுதான் இந்த வென்டிலேட்டர் எனப்படக்கூடிய அதி அழுத்த பிராணவாயு வழங்கும் சிகிச்சைக்கான ப்ரொசீஜராக இருக்கிறது. அந்த 2 மணி நேரம் நோயாளிகளோ அல்லது குழந்தைகளோ அந்த சிகிச்சையை பெறும்போது அவர்கள் பொழுதுபோக்கிற்காக ஒரு LED திரையின் மூலமாக அவர் விருப்பப்படும் படங்களை, திரைப்படங்களை பார்க்கலாம். அந்த அளவுல குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு திரைப்படமோ அல்லது வீடியோ காட்சிகளோ ஒளிபரப்புவதற்கு அந்த இயந்திரத்திலேயே ப்ரொவிஷன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உள்ள இருக்கணும், பயப்பட தேவையில்லை. எதுனாலும் நீங்க பேசினா இங்க கேட்கலாம். போர் அடிக்காம இருந்ததுன்னா டிவிலேயே இருக்கு. கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.